வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கேங்க, இந்த நிம்மதி எங்க தான் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அவதிப்பட்டுட்டு இருக்கவங்க நீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. 8 அடுக்கு மாடியில இருந்துக்கிட்டு காரு பங்களா காசு பணம்னு இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறத சாப்பிட்டு படுக்கிறதுக்கு இடம் கிடைச்சா போதுங்க, நிம்மதியா இருக்கிற மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாமே அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் தாங்கிட்ட இருந்தாதான் நாம் நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இங்க நிறைய பேருக்கு இருக்குது. உண்மையில அடிப்படை தேவைகள் இருந்தா மட்டும் போதும், வாழ்வியல் தேவைகள் இருந்தா மட்டும் போதும்னு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்க மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு 10 விஷயத்தை நான் சொல்றேன். இந்த 10 விஷயம்தான் உங்க வாழ்க்கையினுடைய நிம்மதியை தீர்மானிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வீடியோவை முழுசா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாண்டமான அழகான ஒரு வீடுங்க. அந்த வீட்டில் பெரிய பால்கனி இருக்கு. பக்கத்திலேயே வீட்டுக்கு உள்ளேயே நீச்சல் குளம் இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாலையும் பின்னாலையும் அழகழகான பூச்செடி இருக்கு. நல்ல வளர்ந்த மூங்கில் மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே அவ்வளவு அழகா இருக்குதுங்க. நல்ல மரத்தாலான ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டு பார்க்கும்போது அப்படியே சினிமா செட்டிங்ஸ் மாதிரி வீட்டு செவரு ஃபுல்லா அவ்வளோ அழகான பெயிண்டிங் இருக்கு. பக்கத்துல பறவையினுடைய சத்தங்கள் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இது எல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா ஒண்ணுங்க, இங்க பறவை சத்தம் கேக்குது, எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனா மழலை சத்தம் கேட்கலையே, குழந்தைங்களுடைய சத்தம் இல்லாத அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது அப்படிங்கிறது தாங்க உண்மை. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு எஜமானி அம்மா பட்டு புடவை கட்டிக்கிட்டு சந்தோஷமா டிவி சீரியல்ல வர மாதிரி அப்படியே ஆடம்பரமா நகையெல்லாம் போட்டுங்கிட்டு கலகல கலகலகலன்னு நடந்து வராங்க. ஆனா அவங்க முகத்துல சிரிப்பு மட்டும் இல்லைங்க. அந்த இடத்துல சந்தோஷம் நிம்மதி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாட மாளிகையில நகையெல்லாம் போட்டுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. ஆனா அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய மாமனாரை ஒழுங்கா கவனிக்காம வீட்டில் தனியா ஒரு அறையில போட்டு பூட்டி வைக்கிறாங்க. அந்த வயசான அந்த மனுஷனுடைய அழுகை குரல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. அந்த மாதிரியான வீட்டுல நிம்மதியே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் நிறைய கொட்டி கிடக்குதுங்க. கை கட்டி வேலை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல வேலை செய்யற கார் டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா, வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். அந்த நேரத்துல அந்த முதலாளி அவங்கள பார்த்து, இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா போயிடு, ஐ சே கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நிமிஷம் அந்த டிரைவரோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா? அவர் எந்த காரணத்துக்காக லேட்டா வந்தாரு அப்படிங்கிறத கேட்டு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் லேட்டா வந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த புடிச்சிக்கிட்டு அவங்க மனசு நோகிற மாதிரி பேசிடுவாங்க. உடனே அவருக்கு தன்னுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஞாபகம் வந்துடும். அமைதியா வாயை மூடிக்கிட்டு எதுவுமே பேசாம போவாங்க. அப்படி மனசுல பல வேதனைகளை வச்சுட்டு ஓட்டிட்டு போகும்போது அந்த காரை கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சு விபத்து நேரிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் ஒருத்தவங்களை கடிஞ்சுக்காதீங்க தயவு செஞ்சு. இதே அவர் வரும்போது ஏன்பா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு நீங்க ஆதரவா பேசியிருந்தீங்க அப்படின்னா, அவர் வர்றதுக்கு லேட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கே போகணுமோ அவங்க கொண்டு போய்
உங்களை கரெக்டான நேரத்துக்கு சேர்த்திருப்பாங்க. இந்த இடத்துல நிம்மதி இருக்குமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்தவங்களை எப்ப பார்த்தாலும் ஹர்ட் பண்றது, என்கிட்ட காசு பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களை நான் டாமினேட் பண்ணுவேன், கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மனுஷங்க இருக்கிற இடத்துல நிம்மதி சுத்தமா இருக்காதுங்க. அடுத்தது 5வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கார் டிரைவர் அப்படியே திட்டிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரம்மா தான் கையில் இருந்த எண்ணெய் பாட்டிலை தெரியாம கை தவறி கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க. இதை பார்த்த உடனே அந்த முதலாளி அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துடும். நீ எல்லாம் ஒரு மனுஷியா, உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல, நீ எல்லாம் இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்கள திட்டிடுறது. இந்த திட்டனிதினுடைய விளைவு என்னவா இருக்கும்? அந்த நாள் அடுத்த வேளை சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறத நீங்க உணர்வீங்க. ஸோ யாருக்கிட்டையா இருந்தாலும் இனிமையான 4 வார்த்தையை பேச பழகிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு இனிமையா பேசலனாலும் பரவாயில்லைங்க, யாரு மனசையும் நோகடிக்காம பேசுனீங்கன்னாவே அதுவே பெரிய விஷயம். இந்த மாதிரி மனசு நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடிய அந்த இடத்துல என்னைக்குமே நிம்மதி இருக்காது, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க. அவங்க போகும்போது அப்படியே அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தா பார்க்குறவங்க எல்லாம் அவங்களையே பார்க்குற மாதிரி கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே அவங்க கண் எல்லாமே இவங்களையே மொய்க்கும். வந்து கிட்ட கூட வந்து சொல்லுவாங்க, உன் ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு வாவ் சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி உங்களை புகழ்ந்துட்டு போவாங்க. அந்த நிமிஷம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், புகழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்த விட்டு அந்தாண்ட போனதுக்கப்புறம் உங்களை பற்றி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாரு, ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டு மினிக்கிட்டு வந்துட்டா, மேனா மினிக்கு மாதிரி, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா, ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு ட்ரெஸ் போடுறா அப்படின்னு நம்மளை பற்றியே கமெண்ட் பண்ணக்கூடிய உலகம் இது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட இருந்து பாராட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்ச்சியான ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க. உங்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது நீங்க போடக்கூடிய அந்த கண்ணியமான உடையில தான் இருக்கு. எப்பயுமே நீங்க அப்படியே துணிக்கடை விளம்பரம் மாதிரி கவர்ச்சியா போட்டுட்டு போனீங்கன்னா தான் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக போட்டு போகாதீங்க. அது கடைசியில உங்களுக்கு பிரச்சனையில வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, உடையில கூட நாகரிகத்தை கடைபிடிங்க, எளிமையா வாழ்றதுக்கு பழகிக்கோங்க, அங்கதான் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா 8வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல பஞ்சு மெத்தை இருக்குங்க, ஏசி இருக்கும், குளுகுளுன்னு படுத்து தூங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும். ஆனா படுத்து தூங்குனா நமக்கு தூக்கமே வராது. அதே வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு தோட்டக்காரங்களுடைய அந்த ஓட்டு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா கட்டாந்தரையில தலகாணி கூட வைக்காம படுத்து தூங்குனா அப்படி ஒரு தூக்கம் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மனசு நிம்மதியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமெல்லாம் தன்னால வருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு உங்க உடம்புல நோய் வாயை வந்து வாங்கிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியா வாழுங்க. எளிமையா வாழ்ந்தீங்க அப்படின்னாவே நிம்மதி தன்னால தேடி வருங்க. இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். மதியத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, டின்னருக்கு வந்து ஏதாவது வெரைட்டியான சாப்பாடெல்லாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்மளால் சாப்பிடவே முடியாதுங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேழ்வரகு கஞ்சி குடிங்க, இங்கே வந்து நீங்கள் கம்பில் வந்து கூழ் காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்லி இயற்கையான வழிமுறைகளில் வரக்கூடிய அந்த உணவுகளை உங்களை சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல நோயை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு ஏழையை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய சோத்தையும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த நோயும் இல்லாமல் நிம்மதியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நிம்மதி அப்படிங்கிறது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயோ இருக்கிற பணத்துலேயோ கிடையாதுங்க. நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறோம், நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து 10வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசாகி போச்சு, நமக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அலுவலகத்திலேயே உங்களை போய் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்த உடனே காலையில இருந்து ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கெட்டு போகிறத, நம்மளுடைய உடம்பு கெட்டு போகிறத நம்ம கண்கூடாக பார்ப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது அரசாங்கமாக உங்கள் கூட இருக்கிறவங்களா பார்த்து உங்களுக்கு கொடுக்கறது தானே தவிர
நீங்க உங்களுக்கு என்னைக்குமே ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களோட உடம்பையும் உங்களுடைய மனசையும் நீங்க ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செய்யுங்க. பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போய் புக்க படிக்கலாம், இல்லை ஏதாவது கதை எழுதலாம், பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு இலவசமா ஏதாவது சொல்லி கொடுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஏதாவது கிளாஸ் மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யும் போது உங்களோட உடம்பும் சரி உங்களுடைய மனசும் சரி ஆரோக்கியமா நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, இந்த கடிகாரம் ஓடுற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். அது நின்னு போச்சுன்னா அதை தூக்கி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் மனுஷங்களான நாமளும். ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு கிடையாதுங்க. அவங்களா பார்த்து கொடுக்குறாங்க, அதை எடுத்துட்டு வந்துருங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆனா உங்களுடைய மனசுக்கும் சரி உங்களுடைய உடம்புக்கும் என்னைக்கும் ஓய்வு கொடுத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த 10 விஷயத்துல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில நிம்மதினா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.